ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான வடகறி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்புல 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம எப்படி மசால் வடைக்கு தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதுக்குள்ள நம்ம காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வடையும் வெந்துருச்சு. இதை அப்படியே உதுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வடக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினது பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினது இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வடையை அது கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான வடைகறி ரெடி ஆகிடும். வடை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தூவி இறக்கிக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இது இட்லி மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளவுதாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு ரெசிபில பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வடகறி எனக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பாய்.